வணக்கம் நண்பர்களே, நான் அருண்குமார் பானு ஹோம் கேர் ப்ராடக்ட்லேருந்து பேசுகிறேன். ப்ரிசர்வேட்டிவ்னா என்ன, ஏன் அதை போடணும், ப்ரிசர்வேட்டிவ் போடலைன்னா என்ன ஆகும், ப்ரிசர்வேட்டிவில் எத்தனை டைப்ஸ் இருக்குது, அதில் எது நல்ல ப்ரிசர்வேட்டிவ், நாம் நம்ம ப்ராடக்ட்டுக்கு எந்த ப்ரிசர்வேட்டிவை சூஸ் பண்ணணும், எவ்வளவு ப்ரிசர்வேட்டிவ் போடணும், அதாவது டோசேஜ் அப்படிங்கிறதெல்லாம் இந்த பதிவில் பார்க்கலாங்க. ஃபைனலாக ஆன்டி ஆக்சிடென்ட்னா என்ன அதையும் பார்த்துடலாங்க. ப்ரிசர்வேட்டிவ்னா என்னங்கிறத ஒரு எக்ஸாம்பிள் மூலமாக புரிஞ்சுக்கலாங்க. நம்ம ஃப்ரெஷ்ஷாக ஒரு டம்ளர் அளவுக்கு ஜூஸ் போடுறோம், லெமன் ஜூஸோ இல்லை ஆரஞ்சு ஜூஸோ. போட்ட உடனே எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்மெல் ரொம்ப நல்லாயிருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். ஒரு 8 hours பொறுத்து எப்படி இருக்கும், ஸ்மெல் இருக்காது, ஸ்மெல் போயிட்டுருக்கும், டேஸ்ட் இருக்கும். இன்னும் ஒரு 8 hours பொறுத்து எப்படி இருக்குங்க, ஸ்மெல்லும் இருக்காது, டேஸ்ட்டும் இருக்காது, லைட்டாக புளிப்பாக இருக்கும். இன்னும் ஒரு 8 hours பொறுத்து எப்படி இருக்குங்க, ரொம்ப பேட் ஸ்மெல் வரும். அந்த ஜூஸ் இருக்கிற ரூம்குள்ளே என்ட்ரானாலே அந்த ஸ்மெல்லை நம்ம ஃபீல் பண்ணலாம். குடித்தோம்னா ரொம்ப புளிப்பாக இருக்கும். இன்னும் சொல்லப்போனால் வாமிட் கூட வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. என்னாச்சுன்னா நம்ம ஜூஸ் கெட்டு போச்சு. இப்போது அதே ஃப்ளேவரில் சூப்பர் மார்க்கெட்டில் போயிட்டு ஒரு ஜூஸ் வாங்கி குடித்தோம்னா அது டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதில் மேனுஃபேக்சரிங் டேட் பார்த்திங்கன்னா 3 மாதத்துக்கு முன்னாடி கூட போட்டு வச்சுருப்பாங்க. ஆனால் கெட்டு போகலை. என்ன வித்தியாசமுங்க, நம்ம பண்ண ஜூஸில் ப்ரிசர்வேட்டிவ் போடலை, அதனால் ஒரு நாளில் கெட்டு போச்சு. சூப்பர் மார்க்கெட்டில் வாங்கின ஜூஸில் ப்ரிசர்வேட்டிவ் போட்டு வச்சுருக்காங்க, அதனால் 3 மாதம் பொறுத்து கூட கெடாமல் ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க. இப்போ நம்ம ப்ரிசர்வேட்டிவ்னா என்னென்னு புரிஞ்சுக்கலாங்க. ஒரு ப்ராடக்ட் ஃப்ரெஷ்ஷாக 6 மாதத்துக்கோ இல்லை 1 வருஷத்துக்கோ கெடாமல் இருக்கணும்னு சொல்லிட்டு நம்ம ஆட் பண்ணுற மெட்டீரியல் தாங்க ப்ரிசர்வேட்டிவ். இது ஃபுட் ஐட்டத்துக்கு மட்டும் இல்லாமல் காஸ்மெட்டிக்ஸ், ஹோம் கேர் ப்ராடக்ட்ஸ், க்ளீனிங் மெட்டீரியல்ஸ் எல்லாத்துக்குமே பொருந்துங்க. ப்ரிசர்வேட்டிவ் போடலைன்னா ப்ராடக்ட் கெட்டு போயிடும், ப்ராடக்டில் பேட் ஸ்மெல் வருங்க. அது எப்படின்னு பார்க்கலாம். முதல்ல ப்ராடக்ட் எப்படி கெட்டு போகுதுன்னு பார்க்கலாங்க. நம்மளோட எல்லா ப்ராடக்ட்லேயுமே வாட்டர் ஒரு மெட்டீரியலாக இருக்குங்க. சொல்லப்போனால் அதுதான் மேஜர் போர்ஷனாக இருக்கும். அந்த வாட்டரில் நுண்கிருமிகள், அதாவது பாக்டீரியா, ஈஸ்ட், ஃபங்கஸ், மோல்டு இதெல்லாம் இருக்குங்க. இது என்ன பண்ணுன்னா, அதாவது நம்ம ப்ராடக்டில் பல கெமிக்கல்ஸ் இருக்கும். ஒவ்வொரு கெமிக்கலுக்கும் ஒரு கெமிக்கல் ஸ்ட்ரக்சர் இருக்கும். அந்த கெமிக்கல் ஸ்ட்ரக்சரை இது டீகம்போஸ் பண்ணிடும், டீக்ரேட் பண்ணிடும். ஸோ கெமிக்கல் ஸ்ட்ரக்சர் மாறிடுச்சுன்னா ப்ராடக்டோட நேச்சர் மாறிடும். அதை தான் நம்ம கெட்டு போச்சுன்னு சொல்கிறோங்க. அப்புறம் எப்படி பேட் ஸ்மெல் வருதுன்னா, இந்த மைக்ரோப்ஸ் எல்லாமே க்ரோ ஆகும், ரீப்ரொடக்ஷன் பண்ணும். அதனோட பயாலஜிக்கல் வேஸ்ட் அதுலேருந்து ஒரு ஆர்கானிக் வேப்பர்ஸ் ரிலீஸ் ஆகும். அது ஒரு பேட் ஸ்மெல்லுக்கு காரணமாக இருக்குங்க. இன்னொரு காரணம் பார்த்திங்கன்னா, அந்த ப்ராடக்டில் என்ன மெட்டீரியல்ஸ் இருக்கோ அது டீகம்போஸ் ஆகும்போது, டீக்ரேட் ஆகும்போதும் பேட் ஸ்மெல் ரிலீஸ் ஆகும். ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, நம்ம எல்லா ப்ராடக்ட்லேயுமே பர்ஃப்யூம் யூஸ் படுத்துவோம். பர்ஃப்யூமில் நிறைய ஆயில்ஸ் இருக்கும். ஆயில்னாவே ஃபேட்டு தான். ஃபேட்டுக்கு ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கும். அந்த ஸ்ட்ரக்சர் டீகம்போஸ் ஆகும்போது, டீக்ரேட் ஆகும்போது டெஃபினட்டாக பேட் ஸ்மெல் வருங்க. ப்ரிசர்வேட்டிவில் முக்கியமாக 2 கேட்டகரி இருக்குங்க. நேச்சுரல் ப்ரிசர்வேட்டிவ், கெமிக்கல் ப்ரிசர்வேட்டிவ். நேச்சுரல் ப்ரிசர்வேட்டிவ்னு எடுத்துக்கிட்டோம்னா அதிலேயே நிறைய வெரைட்டி இருக்குங்க. அதாவது எசென்ஷியல் ஆயில்ஸ் எல்லாமே நேச்சுரல் ப்ரிசர்வேட்டிவ் தாங்க. எக்ஸாம்பிளுக்கு சொல்லணுன்னா டீ ட்ரீ ஆயில், ரோஸ்மேரி எக்ஸ்ட்ராக்ட், லேவண்டர் ஆயில் இதெல்லாம் சொல்லலாம். இதெல்லாம் அந்த பர்ஃப்யூம் ஸ்மெல்லும் நல்லாயிருக்கும், ஒரு ப்ரிசர்வேட்டிவாகவும் ஆக்ட் பண்ணும். ஆர்கானிக் ஆசிட்ஸ், அதாவது நம்ம லெமன் ஜூஸ்லாம் கூட இருக்கும் ஒரு ஆசிட், இதெல்லாம் கூட ஒரு நேச்சுரலான ப்ரிசர்வேட்டிவ் தாங்க. சிட்ரிக் ஆசிடை சொல்லலாம். அதே மாதிரி ஹனி, விட்டமின் இ இதெல்லாம் கூட நேச்சுரல் ப்ரிசர்வேட்டிவ் தாங்க. கெமிக்கல் ப்ரிசர்வேட்டிவ்ஸ்லையும் நிறைய கேட்டகரிஸ் இருக்குங்க. பேரபின்ஸ், பீனாக்ஸ் எத்தனால், மோஸ்ட்லி நம்ம இந்த ப்ரிசர்வேட்டிவ் தான் யூஸ் படுத்திகிட்ருக்குறோம். டிஎம்டிஎம், என்னோட ஃபுல் நேம் டைமெத்திலால் டைமெத்தில், கமர்ஷியல் நேம் கிளைடன்ட்.
இது காஸ்மெட்டிக்ஸில் அதிகமாக யூஸ் படுத்துகிற ஒரு நல்ல ப்ரிசர்வேட்டிவ். சிந்தட்டிக் ஆசிட்ஸ் இந்த கேட்டகரிக்குள்ளே தான் அந்த சோடியம் பென்சையேட், பொட்டாசியம் சார்பேட் இதெல்லாம் வருங்க. இதெல்லாம் வந்து காமனாக யூஸ் படுத்துகிற ப்ரிசர்வேட்டிவ்ஸ். அப்புறம் சிந்தட்டிக் ஆல்கஹால்ஸ். எல்லா ப்ரிசர்வேட்டிவ்க்குமே சில ப்ளஸ் பாயிண்ட் மைனஸ் பாயிண்ட் இருக்குங்க. நல்ல ப்ரிசர்வேட்டிவ்னு எப்படி சொல்லலாம்னா, உடல் நலத்தையோ சுற்றுச்சூழலையோ பாதிக்காத ப்ரிசர்வேட்டிவை நல்ல ப்ரிசர்வேட்டிவ்னு சொல்லலாங்க. அதாவது சில ப்ரிசர்வேட்டிவ் வந்து கேன்சர் ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. சில ப்ரிசர்வேட்டிவ் வந்து ஹார்மோன்ஸை டிஸ்டர்ப் பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி ப்ரிசர்வேட்டிவ்ஸை தவிர்த்துட்டோம்னா மீதி இருக்கிற எல்லா ப்ரிசர்வேட்டிவ்ஸும் அந்தந்த ப்ரிசர்வேட்டிவ்க்குரிய நேச்சரை பேஸ் பண்ணி அந்தந்த இடத்துல பயன்படுத்தும் போது நல்ல ப்ரிசர்வேட்டிவாக இருக்குங்க. இந்த இடத்துல நம்ம ஒரு பாயிண்ட் டிஸ்கஸ் பண்ணலாங்க. கிட்டத்தட்ட 3500 இயர்ஸ் பேக் ஈஜிப்டில் மம்மீஸை ப்ரிசர்வ் பண்ணுறதுக்கு ஒரு கெமிக்கலை ப்ரிசர்வேட்டிவாக யூஸ் படுத்தியிருக்காங்க. அந்த ப்ரிசர்வேட்டிவ் நல்ல ப்ரிசர்வேட்டிவானா கெமிக்கல் நேச்சர் பொறுத்த வரைக்கும் அது நல்ல ப்ரிசர்வேட்டிவ். ஆனால் அது சேஃப்டி கிடையாது. அதாவது ப்ராடக்ட்டுக்கு சேஃப்டி, கெட்டு போகாமல் பார்த்துக்கும். அதை பயன்படுத்துகிற மனுஷங்களுக்கு சேஃப்டி கிடையாது. மிக மோசமான உடல் ரீதியான பிரச்சனைகளை அந்த ப்ரிசர்வேட்டிவ் ஏற்படுத்துங்க. அதனால் அதை நம்ம தவிர்க்கணும். ப்ராடக்ட் மட்டும் முக்கியம் கிடையாது, அதை பயன்படுத்துகிறவங்களோட உடல் நலமும் முக்கியம். நம்ம ப்ராடக்ட்டுக்கு நம்ம ப்ரிசர்வேட்டிவ் சூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி பல விஷயங்கள் கன்சிடர் பண்ணணுங்க. நம்ம என்ன ப்ராடக்ட்டுக்கு ப்ரிசர்வேட்டிவ் போட போகிறோம், நம்ம ப்ராடக்டோட pH எவ்வளோ இருக்கும், நம்ம ப்ராடக்டோட கெமிக்கல் காம்போசிஷன், அதாவது என்னென்ன கெமிக்கல் பயன்படுத்தியிருக்கிறோம், எவ்வளவு குவான்டிட்டி பயன்படுத்தியிருக்கிறோம், நம்ம ப்ராடக்டை எந்த டெம்பரேச்சரில் ஸ்டோர் பண்ண போகிறோம், நம்ம ப்ராடக்ட்டுக்கு எவ்வளவு ஷெல்ஃப் லைஃப் எதிர்பார்க்குறோம். ஸோ இதெல்லாம் பேஸ் பண்ணி நம்ம அந்த ப்ரிசர்வேட்டிவை சூஸ் பண்ணணுங்க. பொதுவாக வந்து ஃபார்முலாவில் என்ன ப்ரிசர்வேட்டிவ் கொடுத்துருக்காங்களோ அவங்க கொடுக்குற ப்ரிசர்வேட்டிவ் கரெக்டாக இருக்குங்க. ப்ரிசர்வேட்டிவோட டோசேஜும் வந்து பல விஷயங்களை கன்சிடர் பண்ணி தாங்க போடணும். ஜென்ரலாக 0.1%லேருந்து 2%, 3% வரையும் கூட ஆட் பண்ணலாங்க. அது ப்ரிசர்வேட்டிவை பொறுத்து இருக்குது, ப்ராடக்டை பொறுத்து இருக்குது. அப்புறம் இன்னொரு விஷயம் வந்து அந்த கவர்மெண்ட்டில் ஒரு நார்ம்ஸ் வச்சுருப்பாங்க, இந்த ப்ரிசர்வேட்டிவ் இந்த லெவலுக்கு மேலே எக்ஸீட் ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த லிமிட்ஸையும் நம்ம பார்த்துக்கணுங்க. இதுவும் ஃபார்முலாவில் என்ன கொடுத்துருக்கோ அதே ஃபாலோ பண்ணோம்னா சேஃப்டியாக இருக்குங்க. நேம் வச்சே நம்ம புரிஞ்சுக்கலாங்க. ஆக்சிடேஷன் ஆகாமல் தடுக்கக்கூடிய மெட்டீரியல்ஸ். அதாவது நம்ம ப்ரிசர்வேட்டிவ் எங்கே பயன்படுத்தோம்னா, நம்ம ப்ராடக்ட் நுண்கிருமிகளால் கெட்டு போகாமல் தடுக்கிறதுக்காக ப்ரிசர்வேட்டிவ் பயன்படுத்துவோம். நுண்கிருமிகளால் எப்படி ப்ராடக்ட் கெட்டு போகுதோ அதே மாதிரி ஆக்சிஜன் பட்டாலும் ஆக்சிடேஷனாலையும் ப்ராடக்ட் கெட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா, நம்மளோட சில்வர் ஆர்னமெண்ட்ஸ், இந்த சில்வர்லாம் கருப்பாக மாறிடும். இன்னும் கூட வேறு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, வீட்டில் அந்த கத்திரிக்காய், ஆப்பிள்லாம் கட் பண்ணுவோம் பாருங்கள், கட் பண்ண கொஞ்ச நேரத்தில் என்னோடய நேச்சர் மாறி இருக்கும், ஆக்சிடேஷன். ஸோ அந்த மாதிரி ஆக்சிடேஷன் ஆனாலும் நம்ம ப்ராடக்ட் கெட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த ஆக்சிடேஷன் தடுக்கிறதுக்காக நம்ம போடுற கெமிக்கல் தான் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ்.